बलदेव सुभद्रा महारानी करनो, जय श्री राधा गोपाल जी करनो, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करनो, जय श्री रूप रघुनाथ करनो, जय श्री प्रभुपाद महाराज करनो, गुरुनाथ करनो. நம்ம இன்னைக்கு வந்து கத்தரி பகவத்கீதை கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து அனைத்து அடியோட பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா as it is உண்மை உருவின் அத்தியாயம் 11 chapter 11 விஸ்வரூபம் text 10 and 11 பதம் 10 and 11 அநேகா அநேகா வக்ரா வக்ரா நயனம் நயனம் அநேகா 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 தூதா அநேகா தூதா தர்சனம் தர்சனம் அநேகா அநேகா திவ்ய பாரணம் திவ்ய பாரணம் दिव्यानेको दिव्यानेको यदा यदा युधं युधं दिव्य दिव्य माल्यंबा माल्यंभ्रा तरं धरं दिव्य दिव्य कंदा गंधा अनुलेपनम अनुलेपनम सर्व 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 सर्य कार्या मयं मयं देवं देवं आनंदं आनंदं विश्वतो विश्वतो मुखं अनेक वक्त्रानयनम् अनेक वक्त्रानयनम् अनेक भूता दर्शनम् अनेक भूता दर्शनम् अनेक दिव्य वर्णम् अनेक दिव्य भरणम् दिव्यानेको यदायुधम् दिव्यानेको यदायुधम् दिव्य माल्यंबरधरम् दिव्याम्बरधरम् दिव्य कान्तानुलेपनम् दिव्य कान्तानुलेपनम् सर्वैश्वर्यमयं देवं सर्वैश्वर्यमयं देवम् आनन्दं विश्वतोमुखम् आनन्द विश्वतोमुखम्. Yes, Prabhu Joel. अनेक वक्रानयन अनेक वक्रानयन अनेक भूत दर्शन अनेक भूत दर्शन अनेक दिव्य भरणम अनेक दिव्य भरणम दिव्यानेको यतु यदुम दिव्यानेको यदायुधम् दिव्यामल्यभरधरम् दिव्याम्बरधरम् दिव्यगन्धनुलेपनम् दिव्यगन्धनुलेपनम् सर्वैश्वर्यमयं देवं सर्वैश्वर्यमयं देवम् आनन्दो विश्वतोमुखम् आनन्द विश्वतोमुखम्. Yes, Mataji Joel. Emang ada bilang? Aneka Vakranayam, Aneka Vakranayam, Aneka Bhutana Darshanam, Aneka Bhuta Darshanam, Aneka Divya Varanam, Aneka Divya Varanam, Divyaneko Yadayudam, Divyaneko Yadayudam, Divyamayambadaram, Divyamayambadaram, दिव्यागन्धनुलेपनं दिव्यागन्धनुलेपनं सर्वैश्वर्यमयं देवं सर्वैश्वर्यमयं देवं आनन्दं विश्वतोमुखम् आनन्दं विश्वतोमुखम्. Thank you. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி மொழிபெயர்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க. அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கியிருந்தன. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான
வெவ்வேறு முக்கியமான வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் பூசப்பட்டு இருந்தது. பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. Translation Englishல Arjuna saw in the universal form, ultimate mouth, unlimited eyes, unlimited wonderful visions. The form was decorated with many celestial ornaments and bore many divine upraised with weapons. He wore celestial garlands and garments and many divine scents were smeared over his body. All was wonder, brilliant, unlimited, all expanding. இயேசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு இந்த இரு பதங்களில் அநேக என்னும் சொல் மீண்டும் மீண்டும் இருப்பதை பார்க்கும்போது அர்ஜுனனால் காணப்பட்ட கைகள், வாய்கள், கால்கள் மற்றும் இதர தோற்றங்கள் அளவிடவோ முடியாது என்று தெரிகிறது. அந்த தோற்றங்கள் அகிலமெங்கும் பறந்துள்ள போதிலும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் இறைவனின் கருணையால் அவற்றை காண முடிந்தது. இது கிருஷ்ணரின் அச்சித்திய சக்தியினால் சாத்தியமானதாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பகவத்கீதா என்பது கோர்ஸ் வந்து ஒரு அடிப்படையான நாலேஜ். ஓகேவா? நம்ம சம்பிரதாயத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பிரதாய பேர் என்னது? அதை சொல்லுங்க. பண்ணுறீங்களா? ப்ளூ சட்டை கொடுக்குறீங்களா? எஸ், வெரி குட். மத கேட்டு கொடுங்க. வெரி குட். பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். ஓகேவா? நம்ம பிரம்ம மத கௌடிய சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புஸ்தகங்கள் முக்கியமான புஸ்தகம், 3 சாஸ்திரம், ஸ்கிரிப்சர். ஒன்று கீதா, ஒன்று பாகவதம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா சரிதாமிரதம். ஓகேவா? பகவத்கீதா இஸ் அடிப்படை. பகவத்கீதா அண்ட் ஸ்ரீமத் பாகவதம் இஸ் பில்லர். ரெண்டு வந்து தூண்கள் மாதிரி. அதனால பகவத்கீதா நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல பகவத்கீதா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 18 சாப்டர் இருக்கு. ஓகேவா? அதுல 6 பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 சாப்டர் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு, அறிமுகம் மாதிரி இருக்கு. ஓகேவா? செகண்ட் 7லேருந்து 7லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சரி, முதல்ல 13லேருந்து 18 பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முடிவு மாதிரி பகவத்கீதா க்ளோசிங் சொல்லிட்டே வருவாங்க. இந்த 7 to 12 7லேருந்து 12 இருக்குல்ல, இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் அது இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 6 சாப்டரை கவர் பண்றதுக்காக தான் முன்னுக்கு 6 சாப்டர், பின்னாடி 6 சாப்டர். நீங்க வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 சாப்டர் நடுவில் இருக்கிற 6 சாப்டர்ல என்ன சொல்றது, பகவானோட ஒப்புரன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்லக்கூடிய 2 சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அது 10வது and 11, சாப்டர் 10 and சாப்டர் 11. அது சாப்டர் 11 வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படி, பகவான் இப்படி, அவர்தான் காத்து, அவர்தான் மலை, அவர்தான் சிங்கம், அவர்தான் புலி, அவர்தான் மீன், ஏமாது ஃபுல்லா வந்து பில்டப் ஏமாது கரெக்டா இல்லையா? ஓவர் பில்டப் இருக்கு. நிறைய பில்டப் பண்ணியிருப்பாங்க. நிறைய 10ல கூட சாப்டர் 10ல வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க அவரோட சக்தியை பத்தி. பட் சாப்டர் 11ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் புதுசா கிளாஸ் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா சாப்டர் 11 கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல இன்னைக்கு படிச்சது இன்னைக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இன்னைக்கு பகவான் என்ன சொல்றாங்க? இப்ப இது வந்து அர்ஜுனன் வந்து சாரி, இது வந்து யார் பேசுறாங்கன்னா சஞ்சயன் பேசுறாரு. ஓகே, சஞ்சயன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது வந்து லைஃப் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்க? அங்க அஸ்தினாபுரத்துல உட்காந்துக்கிட்டு. ஓகே, அவருக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? இப்ப 2 ஸ்லோகம்
ஓகே, அதாவது கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை காட்டுறாரு, அர்ஜுனன் வந்து பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? அவர் சொல்றாரு, அவர்கிட்ட கண்கள், நிறைய கண்கள் இருக்கு, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்காரு, நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் என்ன, அவர் அழகான ரூபம் கொடுக்க, அவர் சென்ட் அடிச்சிருக்கிறாரு, அவர் வந்து அழகா இருக்கிறாரு, அவர் வாசனை இருக்கிறார், அவருக்கு மேல அவர் மாலை போட்டிருக்காரு. ஓகே, இதுதான் ஸ்லோகம், 2 ஸ்லோகம். இப்போ இதுல கிளாஸ் என்ன கொடுக்கும்? இதுல என்ன கிளாஸ் கொடுக்கலாம்? பட் புரோபாத இஸ் வெரி கிளவர். அவர் எல்லா இடத்துலையும் ஒரு பொடி வச்சிருப்பார், எல்லா இடத்துலையும் வச்சிருப்பார். அது தேடி கண்டுபிடிக்க தான் டிவோட்டியோட வேலை. இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, நடுவில் சொல்றாங்க, இத்தனைக்கும் ஸ்மால் பப்பட் தான் இந்த 2 பதங்கள், இந்த 2 ஸ்லோகத்துல. ஓகேவா? அநேகனா வந்து பார்த்தீங்கன்னா அநேக என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, அன்லிமிட்டெட் போட்டுருக்க. ஓகேவா? அவர்கிட்ட எல்லாமே அன்லிமிட்டடா இருக்கு. ஓகேவா? அதுல அவர் சொல்றாரு, அந்த தோற்றங்களை, பகவானுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அகிலம் எங்கும் பறந்துள்ளது. அவருடைய பகவானோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபார்ம் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம உலகத்தில் என்னது, இதுல எந்த இடத்துல புரோபால் வந்து ஒரு இன்ட்டு வச்சிருக்கிறாரு, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதுதான் பகவத்கீதையோட சூட்சுமம். சும்மா எடுத்த கௌதம் படிக்கிறது பகவத்கீதை இல்லை. பகவத்கீதை எந்த இடத்துல புரோபால அங்க அவர் மூட், அவர் எங்க வெளிப்படுத்திருக்கிறாரு அதை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு புரோபா பண்றதுதான் ஒரு ஒரு ப்ரீச்சிங் அண்ட் பக்தரோட கடமை. அதுல சொல்ற, ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அவர் எங்க போனாரா? அவர் அந்த சேரிட்டு உட்காந்து வெளியில வந்து அங்கதான் உட்காந்துருக்காரு. ஆனா விஸ்வரூபத்தை எங்கேயும் பாக்குறாரு, அங்க இருந்து ஃபுல் விஸ்வரூபத்தை அப்படியே பாக்குறாரு, மேல பாக்குறாரு. அவங்க சொல்ற, இறைவனின் கருணையால் அவற்றை காண முடியுது. இதுதான் வந்து புரோபாதை இங்க வச்சுக்கிற அந்த இண்டு, அந்த ஒரு முக்கியமான விஷயம். இங்க பகவான் வந்து அர்ஜுனுக்கு காட்டுறது இங்க என்னது கருணை. இந்த கருணை இருக்கிறதுனாலதான் அர்ஜுனுக்கு அந்த விஷன் கிடைச்சிச்சு, அந்த பார்வை கிடைச்சிச்சு. கருணை இல்லைன்னா அர்ஜுனுக்கு அந்த பார்வை கிடைச்சிருக்கிறாரு. ஓகேவா? இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி கடைசி டாட் வைக்கிறாரு. என்னது? இது கிருஷ்ணரின் அச்சிந்திய சக்தியினால் நடக்குது. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அடிநாதம். இது வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்ப எல்லாமே கருணையால மட்டும்தான் நம்ம வந்து பகவானை பார்க்க முடியும். ஓகேவா? என்னைக்குமே நான் இப்ப சொல்லுவேன், எப்போதுமே என்னைக்குமே பக்தி பாதையில, இந்த கிருஷ்ண பக்தியில 3B நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்குமே பகவான், பக்தி அண்ட் பக்தா. என்னைக்குமே நீங்க எவ்வளவு கிளாஸ் கேட்டாலும் எங்க போனாலும் நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போகணும்னா இந்த 3B தான். இந்த 3B ஃபார்முலா வச்சுக்கங்க. பகவான அடையணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டாவது எனக்கு பி என்னது? பக்தி. இந்த பக்தி வரணும்னா அந்த பக்தி சும்மா வந்து நின்றுமா? காலை கழுத்து நிற்குமா பக்தி? நோ. பக்தி எப்படி வருவா? பக்தர். மூன்றாவது என்னது? பக்தர். பக்தி பகவான் சங்க பிரஜாயினி. பக்தி எங்க வளரும்னா வீட்டில் உட்காந்து நான் புக்கு படிக்கிறேன், நான் வீட்டில் தனியா நான் பக்தி பண்றேன், வரவே வராது. பக்தி பகவத் பக்த சங்க பிரஜாயினி. என்னைக்குமே பக்தி பகவத் பக்த சங்கம். அவங்க ஒரு பக்த சங்கம் சொல்ல. பகவத் பக்த சங்கம்னா என்னது? வாட் இஸ் தி பகவத் பக்த சங்கம்? பகவத் பக்த சங்கம்னா பகவத்னா என்ன அர்த்தம்னா பாகவதம் இருக்குல்ல, பாகவதம் கீதை. ஓகேவா? இந்த ஸ்கிரிப்சரை இந்த புக்கில் எழுதிக்கிறத யாரு வாழ்க்கையில வந்து பிராக்டிகலா நடைமுறைப்படுத்துறாங்களோ அவங்களோட சங்கத்தில் நம்ம இருக்கும் போதுதான் அதான் பகவத் பக்த சங்கம். புக்கில் நிறைய போட்டிருக்கு, நிறைய பேசிட்டு நிறைய பேசிட்டு ஆனா செயல் ஒண்ணுமே இல்லைன்னா அது பகவத் பக்தர் இல்ல, அது அசட் சங்கம். ஓகேவா? பகவத் பக்த சங்க பிரஜாயதே. அங்கதான் வந்து தோன்றும், அங்கதான் பக்தி வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா வளரும். அந்த பகவத் சங்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, கிளாஸ் எப்போ கேட்கணும், கிளாஸ் எப்படி உட்காந்து கேட்கணும், கிளாஸ் எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக கேட்கணும், கிளாஸ் கேட்கும்போது எந்த மாதிரியான மனநிலை வளர்த்துக்கணும், நிறைய இருக்கு. ஓகேவா? நான் வந்து ஒரு ஆர்டிகல் படித்தேன், அதில் வந்து ரொம்ப நாள் எல்லாம் எங்கே போனாலும் அது சொல்றது. ஓகேவா? நிறைய பேர் தெரிய மாட்டேது. என்றைக்குமே கிளாஸ் கேட்கும்போது அந்த மாதிரி வந்து ஒரு சொன்னாங்க,
கிளாஸ் கேட்கும்போது எப்படி கேட்கணும், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், கிளாஸ் புரிதோ இல்லையோ எந்த லாங்குவேஜ் நடக்குதோ, லாங்குவேஜ் நாட் என்ன சொல்லுங்க, அந்த பேரியர் கிடையாது, ஒரு தடை கிடையாது. நீங்க ஹிந்தியில ஒரு மகாராஜ் கிளாஸ் கொடுக்குறாரு, அவர் இங்கிலீஷ்ல இல்லை, நீங்க ஒரிசாக்கோ இல்லை இந்தியாக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு மகாராஜி அவங்க பெங்களூர்ல இங்கிலீஷ் இது ஹிந்தியில கிளாஸ் கொடுக்குறாங்க, நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அதோட சப்தம் உங்களுக்குள்ள வந்து வேலை செய்யும், அந்த பவர் உள்ள வரும். ஓகேவா? ஆத்மா நம்ம பகவான் லோகத்துக்கு போன பிறகு அங்க என்ன லாங்குவேஜ் பேச போறோம்? மாதாஜி அவங்களோட அக்கா தான் நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க போயிட்டு இருந்தா கோலுக்கு வைகுண்டம் போயிட்டு போயிரு சொல்லி கொடுத்துருக்காரா? நம்ம ஆனந்த லீலா இருக்குவா, ஆனந்த சொல்லியிருக்காரா? என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, என்ன லாங்குவேஜ் அங்க? சான்ஸ்கிரிட்டா? சான்ஸ்கிரிட் சரி பண்ணாங்களா? ஓகேவா? பகவான் லோகத்துல மகாபிரபு வந்து ஜாரிகண்டாலேருந்து கீழே இறங்கி சவுத் இந்தியா போனாரு, தமிழ்நாட்டுல வந்தாரு. சவுத் இந்தியால எல்லாரும் வந்து பெங்களூர் தெரியுமா? அப்ப என்ன லாங்குவேஜ் பேசுவாரு கௌரி மாதாஜி? பகவானுக்கு மொழி வந்து இது இல்லை. எந்த ஜப்பான்காரங்க ஜப்பனீஸ்ல வந்து பகவானுக்கு கூப்பிடுறாங்கன்னா பகவானை காப்பாற்ற மாட்டாரா? உதாரணம் ஜப்பான்காரங்க திடீர்னு வச்சுங்க, ஒரு முருகர் கும்பிட்றாங்க வச்சுங்க, ஹரிகிருஷ்ணன் விட்டுடலாம், முருகர் கும்பிட்றாங்க திடீர்னு முருகன் பிரார்த்தனை பண்றாங்க, முருகர் வெளியே காப்பாற்ற மாட்டாரா? லாங்குவேஜ் வந்து அது வந்து இங்கதான் நம்ம லாங்குவேஜ் வந்து நம்ம போட்டி கொடுக்கலாம், பட் அங்க வந்து ஒன்லி டிவோஷன், பக்தி மட்டும் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த பக்தி வந்து பக்த சங்கத்துல மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்த சங்கத்தில் நம்ம நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாமே வந்து நம்ம பக்த சங்கம் தான் கத்துக்குவோம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், பக்த சங்கம் தான் நம்ம எப்படி விரதம் எடுக்கணும், எப்படி ஒரு ஃபெஸ்டிவல் அணுகணும், இதை சொல்லிக் கொடுப்பாங்க. விரதங்கள் ஃபாஸ்டிங் இருக்குல்ல, விரதம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெஸ்டிவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், மாதவ திதி பக்தி ஜனனி. மாதவ திதி பக்தி ஜனனின்னா என்ன இருக்குன்னா, மாதவ திதினா ஏதாச்சும் பகவானுடைய திருவிழா, ஏதாச்சும் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு வருது? மாசம் மாசம் ஒரு ஃபெஸ்டிவல் வருதா இல்லையா? வந்துச்சு வருதா இல்லையா? வந்துச்சு. எதுக்கு வருது? வந்துச்சு எதுக்காக வருது ஃபெஸ்டிவல்? ஏதோ அவங்க வந்துட்டாங்க தூண்டிட்டாங்க, அதுக்கு மட்டும் இல்லை. நம்மளுக்கு இந்த கேலண்டர் வந்து நம்மளுக்கு வந்து கல்குலேட் பண்ணி கொடுத்தது யாரு? கௌடி வைஷ்ணவ கேலண்டர். ரஜாமதி பண்ணி பூதாவை வச்சு பண்றேன். மாதாஜி நீங்க இருக்கீங்க கீழே பதவிக்கல, நம்ம ருக்மிணி மாதாஜோட மகள் உங்க பேர் நமக்கு சுமதி, யுவதி, யுவதி, யுவதியா? யுவதி மாதாஜி யார் உங்களுக்கு கௌரி வைஷ்ணவ கேலண்டர் கொடுத்தது? நம்மளோட சில புரோபாதருடைய குருநாதர், சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் தான் நம்மளுக்கு இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது. நீங்க எந்த போனாலும் நம்ம இந்த ப்ராப்பரா இதான் ஃபாலோ பண்ணணும். அப்ப ஒவ்வொரு திதி வந்து எதுக்காகனா, அந்த திதியை நம்ம வந்து ஃபாஸ்டிங் எதுக்குன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, பிரபு நம்ம ஜென்மாஷ்டமி இதெல்லாம் நல்லா ஆக்கி சாப்பிடலாமா பிரபு, எதுக்காக வாயும் வயிறும் கட்டி போட்டுக்கிட்டு பறிச்சுட்டு எப்போ சாப்பிட போடுவோம், எப்போ கிளாஸ் பிடிப்பான், கிளாஸ் சாப்பிட்றதெல்லாம் கிளாஸ் போட்டு இழுக்கிறான், இந்த மாதிரிலாம் எதுக்காக போவோம்? மன வலியை கொடுக்குறீங்க ஒவ்வொரு திதிக்கும். மாதவ திதி பக்தி ஜனனி. மாதவ திதினா பகவானுடைய ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க டெடிகேட்டடா இருக்கீங்களோ, பக்தி ஜனனி. வாட்ஸ் இஸ் ஜனனி? ஜனனி என்ன அர்த்தம் வருது? ஜனனி ஃப்ரெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஜனனி அர்த்தம். வாட்ஸ் இஸ் ஜனனி? ஜனனினா வந்து பாத்தீங்கன்னா பிறக்குது, பர்த். பக்தி அப்பதான் வரும். நம்ம நல்ல ஞாபகம் வச்சுங்க, பக்தி என்றது நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம வந்து டெடிகேட் பண்ணணும், அப்பதான் பக்தி வரும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம, ஒரு உழைப்பு போடாம, எந்த எஃபர்ட்டும் போடாம, சும்மா பக்தி வா பகவானே பக்தி பண்ண என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு மாதாஜி? கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு? 2 ஆயிரம் கொடுப்பாரு. பக்தி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, எந்த ஃபாஸ்டிங்கும் எடுக்கல, எல்லாத்துக்கும் அங்கேயும் சீட்டிங்கு, வெளியில கம்பெனியும் சீட்டிங்கு, வியாபாரத்திலையும் சீட்டிங்கு, உள்ள வந்து அதே கொள்கை, உள்ள வந்து பக்தியிலும் சீட்டிங்கு, எல்லாத்துலையும் சீட்டிங் பண்ணி நம்ம எப்படி வந்து பக்தியில வந்து பக்தி ஜனனி எப்படி வரும்? ஓகேவா? பக்தி வந்து பாத்தீங்கன்னா மாதவ திதி பக்தி ஜனனி. எந்த ஃபெஸ்டிவல்லாம் வருதோ அதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்டிங் எடுக்க நம்ம பழகணும். உங்களால ஃபுல் ஃபாஸ்டிங் எடுக்க முடியலனா ஒரு ஆஃப் எடுத்து பழகணும். ஓகேவா?
கொஞ்சம் கொஞ்சமாச்சு எடுத்து போகணும். உதாரணத்துக்கு வந்து புருஷோத்தம மாசம் ஓடுது. இந்த புருஷோத்தம மாசமே எக்ஸ்பீஷியல் ரொம்ப மங்களகரமானது. அதுல ரொம்ப மங்களகரமானது அந்த புருஷோத்தம மாசம் வரக்கூடிய ஏகாதசி. ஓகேவா? அதை நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கு நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் டே இல்லை சாயந்தரம் வரைக்கும், அப்புறம் ஒரு ஃபுல் டே மறுநாள் இருக்கு தான் பழகணும். நம்ம எதுவுமே பழகல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், எப்பவுமே எனக்கு தட்டில் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும், என் வயிற்றுல சத்தம் போடவே கூடாது, அந்த மாரி வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அப்ப எப்படி பக்தி வரும்? எதுவுமே டெடிகேட் பண்ணாம, ஒரு உழைப்பு போடாம, எதுவுமே செய்யாம பக்தி எப்படி வரும்? நம்ம கத்தலாம், காடு கத்தலாம், நீங்க நெய்வலுக்கு போட்டு கத்தலாம், பக்தி வராது. உழைப்பு போடாம பக்தி வராது. நான் சொல்றதை வச்சுக்கோங்க, நான் புக்ல தான் சொல்றேன். உழைப்பு போடாம, ஒரு எஃபர்ட் போடாம, உழைப்பு போடாம எதுவுமே வராது. இந்த மேல இருக்கிற அந்த துணி இருக்குல்ல, இந்த துணி அதுவே போய் மேல உட்காந்துச்சா? சொல்லுங்க முதலி, துணி அதே மேல உட்காந்துச்சா? போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா துணி இருக்கு மேல. ஓகேவா? மேபி ஓப்பனிங் டைம் போட்டு வாங்கிக்கிறேன். அப்ப அதை ஏன் கட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எதுவுமே உழைப்பு தான். இப்போ நீங்க அந்த அமைச்சர் பொருள் வந்து பாருங்க, இந்த இதை வந்து நான் ஆரம்பத்துக்கு வரும்போது இந்த இது இல்லை, அப்ப அவரு செஞ்சாரு. அது அதுவும் உட்காந்து வச்சா எல்லா கட்டியும் அதுவே வந்து தலையை விட்டு அதுக்கு வெட்டிக்கிச்சா? அவங்க உட்காந்து செஞ்சு உழைப்பு போனதான் இந்த வாழ்க்கை வரும். இதே மாதிரி உழைப்பு போட்டதான் எல்லாமே வரும். உழைப்பு இல்லாமல் எதுவுமே வராது. பக்தியில நல்லா அமைச்சுங்க, நம்ம எஃபர்ட் போடணும். நான் ரொம்ப சொகுசாக பக்தி பண்ணியிருக்கேன்னா அது பக்தி இல்லை. அது என்னது, நம்ம எங்கேயோ வந்து பக்தி என்ற பேரை நம்ம வந்து ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மாயில இருக்கும் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 பி ஞாபகம் வச்சுங்க: பகவான், பக்தி, பக்தா. இந்த 3 பேரை நீங்க கிராஸ் பண்ணாதான் நீங்க பகவானை அடைய முடியும். இதுக்குதான் அது என்னன்னா, பகவான் கருணை கொடுக்குறாரு, இந்த மர்சி. பகவான் கருணை கொடுக்குறாரு, பக்தி மூலமா கொடுக்குறாரு. அந்த பக்தி யாருக்கு மூலமா கிடைக்கும்? கருணை பகவான் பக்தருக்கு மூலமா கிடைக்கும். அந்த பக்தரோட கருணை எப்படி கிடைக்கும்? பக்தரோட கருணை எப்படி கிடைக்கும்? பயப்பட சொல்லுவோம். பக்தரோட கருணை எப்படி கிடைக்கும்? பகவான் கருணை கொடுக்குறாரு, பக்தி கருணை கொடுத்துச்சு, பக்தர் கிட்ட இருக்கு வாங்கிக்கொண்டு. இப்போ பக்தர் கிட்ட எப்படி கருணை வாங்குறது? சாது சங்கம் வந்துச்சு. அது ஒரு நல்ல பதிலாயிடுச்சு. எல்லாம் கேட்டுங்க. சாது சங்கம் எல்லாருமே எடுக்கிறாங்க. மலேசியா பதில் சொல்லிடுற, மலேசியாவில் மூட்டை கிளாஸ் ஓடுது. ஏன் இல்லையே? கிளாஸ் பஞ்சம் இருக்க மாதிரி சொல்லுங்க. மாதிரி நீல சட்டை போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. மாதிரி கிளாஸ் பஞ்சம் இருக்க மலேசியாவில் கிளாஸ் வந்து இந்த மலேசியாவில் கிளாஸ் ஓடுதா இல்லையா? ஸ்மால் குவான்டிட்டியில் ஒரு பிக் லார்ஜ் குவான்டிட்டியில் ஓடுதா? ஸ்மால் குவான்டிட்டியா? பிக் குவான்டிட்டியில் ஓடுது. மாதிரி டிஸ்கவுண்ட்ல நீங்க பாருங்க. அதாவது ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில் பாருங்க. அதாவது பாருங்க, இந்த நேரத்தில் அங்கேயும் ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, செகண்ட் டிகிரி பக்தி வைபவா, பக்தி சாஸ்திரி, என்ன சாஸ்திரி, எல்லா சாஸ்திரி வைபவா, ஆன்லைன் கிளாஸஸ். நானும் கடவுளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே சொல்லிட்டு இருக்கேன். கிளாஸுக்கு பஞ்சமே இல்லை. உண்மையிலே மதிச்சு எல்லாம் சாஸ்திரம் இருக்கிறாங்க. அப்படியே வந்து இனியிலேருந்து ஹரிகிருஷ்ணன் வர மாட்டேன், நீல கிருஷ்ணமூர்த்தி வேணாம், ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஜபம் பண்றது இல்லை, சேவை செய்யறது. எப்படி சேவையிலிருந்து எஸ்கேப் ஆகலாம், சேவையிலிருந்து எப்படி செய்யலாம், அது மாறி போய் எப்படி சேவையிலிருந்து நான் வந்து எஸ்கேப் ஆகலாம். அப்படி புக்கு போடச்சுங்களேன். பகவத்கீதை என்ன ஓடுது? பகவத்கீதை இந்த புக்கு பயணம் ஓடும். சேவை எப்படி எஸ்கேப் ஆகுவது? தலைவருக்கு தெரியாமல் தலைவரோட மனமும் கோச்சிக்காம, ஆனா அதே மாதிரி நானும் பக்தியில வெளியாக போட்டா புக்கு பயணம் ஓடும். அப்ப கிளாஸுக்கு சத்சங்கம் இங்க பஞ்சம் இல்லை. சத்சங்கம் எல்லாரும் நடக்குது. மகாராஜும் நிறைய வந்து மூட்டை கிளாஸ் கொடுக்குறாங்க. இருந்த போதிலும் ஏன் வந்து நம்ம வந்து சொன்ன 3 பீஸ் சொன்ன பாருங்க. பகவான் கருணை கொடுத்தாரு, பக்தி கிட்ட எடுத்துக்கணும். பக்தி கருணை கொடுத்துருச்சு, நீ பக்தர்கிட்ட எடுத்துக்கணும். பக்தர்கள் கருணை கொடுக்குறாங்க. ஆனா அந்த கருணையை நம்ம வந்து எப்படி வாங்குவது? எப்படி நம்ம கருணையை ரிசீவ் பண்றது? how to receive the mercy? சேவிஸ், வெரி குட், சேவிஸ். பட் எல்லாரும் சேவிஸ் செய்யறோம். எல்லாரும் வந்து அந்த மாற்றங்கள் நோக்கி போறோமா? அறவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கு, மாற்றங்கள் இருக்கு. ஆனா ஸ்டில் வந்து முழு நம்பிக்கை வந்து கிருஷ்ணர் மேல ஏன் அது வர மாட்டேது? காரணம் என்னன்னா, நம்ம மர்சி வந்து கருணை வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்லோகத்தை புறப்பதான் அந்த கருணை கொடுத்துருக்காரு. அதனால அது பேசுறேன். இந்த கருணை இருக்கிறனால தான் அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியுது. அதனால அந்த விஷயம் கிடைக்கும் போறாரு.
இப்போ அந்த கருணை பகவான் நம்மளுக்கு பக்தி மூலியமா பக்தர் மூலியமா கருணை கிடைச்சிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் புக்கு பிரபுபாதர் காட்டு கத்துறாரு, ஓடியோல கத்துறாரு. 1 மணி நேரம் கிளாஸ் போட்டாலும் கேட்க மாட்டீங்க, அரை மணி நேரம் கட் பண்ணி போட்டாலும் கேட்க மாட்டீங்க, ஒரு 2 நிமிஷம் போட்டாலும் கேட்க மாட்டேன். சரி அப்படியே சுருக்கி ஒரு 42 செகண்ட் கேட்க மாட்டேன், ஒரு 30 செகண்ட் கேட்க மாட்டேன், ஒரு 4 அடிக்கு கோட்ஸ் அதுவும் தள்ளி விட்டுறேன். அப்படி போச்சு. புக் படிக்கிற ஹேபிட் இருக்கா மாட்டேங்க? நேர்மையா பதில் சொல்லுவீங்க. கை தட்டி விடுங்க. ஏன் கை தட்டி விடுங்க? இது ஒரு பெருமைக்கு இல்லை, அவங்க நேர்மையா பதில் சொல்றதுக்கு. புக் படிக்கிற ஹேபிட் இப்ப இருக்கா? நீங்க ஏதாவது சொல்றீங்க, மற்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. படிச்சாதான் நாலேஜ் இல்ல, படிச்சாதான் நாலேஜ், அது வேற சப்ஜெக்ட். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு புக் படிக்கிற நாலேஜ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல நீட் மெசேஜ் போட்டுருப்பாங்க, கரெக்டா இல்லையா? ஈஸியாக மாட்டது. அதுல கீழே C3 இருக்கும், ஒண்ணு கீழே பாருங்கன்னு இருக்கும். கீழே 99.9% அந்த C3 கீழே இருக்குது. அதுல 1-2 பேர் இருப்பாங்க, அது தான் போட்டுருக்கேன். 99% ரொம்ப குறைவு. படிக்கிற ஹேபிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப என்ன சொல்றாரு, ஐ நாட் டை, ஐ லிவிங் இன் மை புக், என் புக்ஸுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப பக்தர்கள் கருணை கொடுத்துருக்குறாங்க, சாஸ்திரம் மூலமா கருணை கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய விஷயத்தை கட்டி கொடுக்குறாங்க, கிளாஸ் மூலமா கருணை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளவு கருணை அப்படியே கொட்டி கிளம்புது. நம்ம கருணையில உருண்டு பிறன்றோம், ஆனா நம்ம உடம்பு ஒட்ட மாட்டேங்குது. குளிக்கும் போது தண்ணி உடம்பு நல்லா ஃபுல்லா ஊத்துமா இல்லையா? தண்ணியில உடம்பு ஒட்டிக்கிட்டா அந்த மாதிரி கருணையில குளிக்கிறோம், ஆனா கருணை ஒட்ட மாட்டேங்குது. கருணையை வாங்குறதுக்கு அந்த பாட் நம்ம இல்லை. இப்போ நான் 1 லிட்டர் பால் கூட ஊத்துறேன், நீங்க இந்த 1 லிட்டர் பாலை ஹோல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு போட் இருக்குமா இல்லையா? அது உங்க பேர் ப்ரூஸ் பண்றீங்களா? சரண்யா கரெக்டா இல்லையா? சரண்யா உங்ககிட்ட அந்த போட் இருக்குமா இல்லையா? ஆனா போட்டை வச்சிருக்கோம், பாட் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு, ஃபுல்லா ஹோலா இருக்கு. அந்த பால் நிக்க நான் கொடுக்குற பால் நிக்குமா? அப்ப இது என்ன காரணம்? இந்த பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. என்னன்னா, சரண்ட கிருஷ்ணா சரண்டர் சொல்றாங்க. சரண்டர் எப்படி ப்ரொபோஸ், இது எப்படி புரிய மாட்டேது ப்ரொபோன்னு. அப்புறம் சரண்டர் சொன்னோன்னா அடுத்த கட்டம் ஏன்னா அவங்க உண்மையில நேர்மையானவங்க, அவங்க உண்மையிலே எனக்கு கேட்டாங்க. அவர் பரிச்சை மகாராஜா கதையை உதாரணம் கட்டுறாங்க. அவர் ராஜாவா இருந்தாரு, அவர் இருந்தாரு. இது எப்படி ப்ரொபோ எனக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் அவங்களோட சொன்னேன், எஸ் மாதாஜி, சரணாகதி நம்ம பக்தர் கிட்ட. பக்தர்னா பக்தி, பகவான் பக்தா. பக்தர்னா குரு, சாது, வைஷ்ணவ, இவங்க எல்லாம் அந்த பக்தர் கிட்ட வராங்க. இவங்க கருணை கொடுக்குறாங்க. அந்த கருணையை நம்ம ஹோல்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? நம்பிக்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை எப்படின்னா அது பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும், அது 2வது பட்சம். முதல் நம்பிக்கை இருக்கணும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்பிக்கை வந்த பிறகு அந்த நம்பிக்கையோட நின்றக்கூடாது, நம்பிக்கையோட சேர்த்து நாலேஜை வளர்க்கணும். நாலேஜை வளர்த்துக்கலன்னா அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையா என்ன போட்டிருக்கோம் இங்க எஸ்ஐடிசி என்ன போட்டு அந்த நாலேஜ் வளர்த்துக்கணும். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும் தான் நாலேஜ் வளர்த்துக்குவேன், எனக்கு பிடிக்கிறதெல்லாம் வேணும். அப்படி கூடாது, நேர்மையா இருந்து எல்லா நாலேஜும் நமக்கு வளர்த்துக்கணும். சாஸ்திரத்துல குருபாதர் என்ன கொடுத்துருக்கிறாரு, என்ன சொல்லிக்கிற நாலேஜ் வளர்த்துக்கணும். அந்த நாலேஜை வளர்த்துக்கும் போது அப்பதான் நமக்கு ரியல் விஷயம் கிடைக்கும். ஜென்மாந்தா, மதாந்தா, அப்புறம் பாத்தீங்கன்னா 3 வகையான கூடர்கள் இருக்காங்க. பிளைண்ட் பர்சன் சொல்லிருக்காங்க. ஜென்மாந்தானா பிறப்பா ஒரு குருடன், பிறப்பால கொடுத்த குருடனா பாத்தீங்கன்னா அவன் உயர் குலத்துல பார்த்துருக்காங்க. நான் உயர் ஹை கிளாஸ் ஃபேமிலி, நான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன், பிளைண்ட் பர்சன், அவன் முதல் குருடன். ஜென்மாந்தா, மதாந்தானா அகங்காரம். யாருக்கு அகங்காரம் நான் இருக்குதுன்னு வச்சுக்கல, அவன் செகண்ட் குருடன், பிளைண்ட் பர்சன். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வேர்ட் சொல்லுவாங்க, அழகு. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, சரி ஞாபகத்துக்கு வரல. நான் தான் அழகு, நான் தான் ஹேண்ட்ஸம், நான் தான் எங்க ஸ்கூல்ல நான் தான் ஈவென்ட் இருக்கேன். நான் கண்ணாடி ஸ்டாக் போட்டு நடந்து வச்சுங்க, எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. நான் சட்டை போட்டு எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. ஓகே ஜீவா, கட்டா கட்டா ஜீவா நேர்மையா நான் ஜீவா உனக்கு எல்லாரும் பிடிக்கும் ஜீவா, எதிரி கூட உனக்கு பிடிக்கும். அப்ப அழகுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னொரு ஒரு பிளைண்ட் பர்சன் சமம், குருடுக்கு சமம்.
இந்த ஆன்மீக நாலேஜ் என்ன ஆகுதுன்னா நம்மளை வந்து அறியாமை, நம்ம பிளைண்ட், நம்ம வந்து குருட்டு தரத்திலே நம்ம வெளியாகக்கூடியது. அதனால நம்ம அகச்சம் படிக்கிறோம். அதாவது ஓ அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சல சலாக்கயா. சலாக்கயா அப்படின்னா கண்ணில் பூ விழுந்துடும், கேட்ராக்ஸ். அதை எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு பொருளை வைப்பாங்க. அந்த கண்ணில் அந்த அந்த இருட்டை எடுக்கிறதுக்கு, ஏன்னா கேட்ராக்ஸ் முடிஞ்சா பூ முடிச்சா நம்ம கண்ணு தெரியாது. அப்போ அந்த கண்ணில் உள்ள பூ எடுப்பாங்கல்ல, அதுதான் வந்து பையன் சலாக்கையா. குரு வந்து நம்ம கண்ணில் வந்து நம்ம கண்ணு ஃபுல்லாக அது இருட்டா இருக்கு. அப்போ சாது வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய இருட்டை விளையாடுறாங்க. இருட்டை விளையாடுறாங்க என்ன அர்த்தம்? நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா, நம்ம பகவானுக்கு சேவை செய்வோம். இதுதான் மெயின் சப்ஜெக்ட் மேட்ரு, இதுதான். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆச்சு, இதை கேட்டு 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 ஏமாறுது. நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா, நம்ம பகவான் சேவகன். நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா, பகவான் சேவகன் ஏமாறுது. இதை கேட்டு நம்மளுக்கு வந்து நம்மளே இப்போ ஃபுல்லாக இதாகிடும், ஞானியாகிடும். அப்போ இது ஏன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் கேட்குறோம், எல்லாம் தான் சொல்லுங்க. நிறைய பேர் நான் சில ஆன்லைன் கிளாஸ் எடுக்க பாருங்க, பதில் கேட்டு கேட்குற பதில் சும்மா அப்படிதான் வருது. ஆனால் இதுக்குள்ள தத்துவம் என்ன, பிஹைண்ட் தத்துவம் என்ன கேட்டால் சொல்ல எல்லாம் பிளாங்காக நிற்கிறது. என்னைக்குமே ஞாபகிங்க, விஷயத்தை நாலேஜை என்னைக்குமே தத்துவபூர்வமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தத்விதி பிரணிபாத்தினா பரிபர்சன சேவையா உபகத்திய ஞானம் ஞான தத்துவ தரிசன. ஓகேவா? தத்விதி பிரணிபாத்தினா நம்பர் 1, பரிபர்சன நம்பர் 2, சேவை நம்பர் 3. ஒரு தத்துவ நாலேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒரு குரு கிட்ட இருந்து சாது கிட்ட இருந்து 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். தத்விதி பிரணிபாத்தினா சரண்டர் டு சாது குரு வைஷ்ணவா. தத்விதி பிரணிபாத்தினா பரிபர்சனா நம்ம ஹம்பலா வந்து சப்மிட் பண்ணணும், நம்மள ஹம்பலா இருக்கணும், நம்ம முழுமையாக நம்ம அவங்க ஒப்படைக்கணும். சேவையா, சேவையா என்னது, சேவை செய்யணும். இந்த 3 குவாலிட்டி இல்லாம தத்துவங்கள் நாலேஜ் நமக்குள்ள வந்து சேராது. சரண்டர், சப்மிட் யுவர் செல்ஃப், பகவான் அவங்க சாதனை முழுமையாக ஒப்படைக்கணும். சரண்டர்னா வந்து என்ன ஆகுதுன்னா, சரண்டர் எப்படி ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? வாட் இஸ் சரணாகதி? இருக்கிறவங்க கோயிலில் உட்காந்துட்டு சரணாகதியா? வாட் இஸ் சரணாகதி? சரி, எனக்கு ப்ராக்டிக்கலாக சரணாகதி எப்படி செய்யறது? ஒரு ஆள் சொல்லுங்க, யாராவது சொல்ல ட்ரை பண்ணீங்களா? யுவதி மாதாஜி, யுவாதியா? சும்மா நான் வந்து புரியும், சும்மா ஜாலியாக சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நல்ல பதில் வரும். அவங்க கேட்டுருங்க, நல்லா கேட்டுருங்க, நல்ல பதில். ஆனால் அப்போ இது வந்து எப்படின்னா, இது வந்து பொதுவான பதில். இப்போ சரணாகதியை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி சொல்லுங்க சொல்லுங்க, தயவு செய்து மதியை ட்ரை பண்ண மதியை, தப்பான பிரச்சனை இல்லை. உங்கள் பேர் மதியை? எது செஞ்சாலும் சரி சொல்லுங்க. கிருஷ்ணாக்காக செய்யணும். மதி இது நல்ல பதில், எல்லாம் நல்ல பதில் தான். ஆனால் இது எப்படின்னா, இது ஜெனரலாக இருக்கு. இதுதான் நம்ம கிட்ட பிரச்சனை. சரணாகதி ப்ராக்டிக்கலா எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு வரணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த புரிதல் குறைவா இருக்கு. இப்ப பதில் நல்ல பதில் தான், தவறான பதில் இல்லை. இதுதான் பதில் வரப்போகுது. ஆனா அது எப்படி டெக்னிக்கலா ஹரிபக்தி விலாசத்துல சில சனாதன கோஸ்வாமிப்பா அவர் வந்து தெளிவா சொல்லிக்காரு. ஆனகுலேஷ சங்கல்பம் பிரதிகுலேஷ பிரஜனம் யக்ஷிஷ்ய இது விஸ்வாசோ கோகுலே வர்ணம் ததா அவர் காற்பண்ய சக்வீர சரணாகதி. இது 6 சிம்டம் இல்ல, 6 ஸ்டெப் இருக்கு, 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. எஸ், 6 ஸ்டெப் இருக்கு. ஆனகுலேஷ சங்கல்பம், கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கும். மற்ற பேர் என்ன சொன்னீங்க? சரண்யா. கிருஷ்ண பக்திக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆச்சாரம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். இதான் நம்பர் 1 சரணாகதி. இதான் ஆணுக்குள்ளேச சங்கல்பம். 2வது சரணாகதி என்னது? பிரதிகுல்லேச பிரஜனம். கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயத்தெல்லாம் விட்டுடணும். இந்த 2 ஸ்டெப்பை எப்போ வாக்கில் எடுத்து செய்யறோமோ அப்போதான் சரணாகதிக்குள்ள வந்துடும். இப்ப நம்ம மனசை தொட்டு நம்மள கேட்கணும், கிருஷ்ண பக்திக்கு இது எல்லா விஷயம் தேவை உள்ள விஷயம் நான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டேனா? இல்லை பிரபு, 50% தான் எடுத்திருக்கேன், 50% எடுக்கல. அப்போ நம்ம 50% சரணாகதி வந்திருக்கோம். இல்லை 10% தான் எடுத்திருக்கேன், மிச்சம் சொல்றது 90% அவனும் கேட்கவே இல்லை. அப்போ நம்ம 10% தான் வந்திருக்கு.
எல்லாத்தையும் விட்டுடுமா? இன்னும் உடலையே ஏற்கனவே முந்தி உள்ள சில கெட்ட கெட்ட பழக்கங்கள், சில விஷயங்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கூட, என் கணவருக்கு தெரியாத விஷயம் கூட ஒன்றும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். பகவானுக்கு தெரியும். பகவான் CCTV கேமரா எங்கே வச்சுக்க கோரி பண்ணுது உடம்பு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தலாம். ஒன்றுக்குள்ள வச்சுக்க. ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். எந்த எந்த எந்தெந்த விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது, இது முதல் சரணாகதி. எல்லாம் எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாது. இப்போ பாருங்க 4 கோட்பாடு இருக்குல்ல, நோ மீட் ஈட்டிங், நோ இன்டோக்சிகேஷன், நோ கேம்பிளிங், நோ இன்சியஸ் செக்ஸ் இருக்குல்ல. இந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா 4 கோட்பாடு. இது வந்து இனிஷியல் கொடுக்குறாங்க. இது 4 வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? முதல் இது கட்டுப்பாடு இருக்கணும். இது எதுக்கு 4 கொடுக்குறாங்க இனிஷியேஷன்ல? இது 4 நீங்க வந்து செய்யாம ஸ்மோக் பண்ணாதான் நீங்க இனிஷியேஷனுக்கு ரீச் வரும். எதுக்கு 4 கொடுக்குறாங்க? அட்லீஸ்ட் இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியாச்சும் சரணாகதிக்குள்ள நம்ம வரணும். ஒரு மினிமம் சரணாகதிக்குள்ள வரணும். புரியுதா? இதுதான் இதுக்காக தீட்சை. இந்த 4 பண்ணிக்கிட்டே தீட்சை வாங்க முடியுமா? ஹேமலா மாதாஜி, அப்ப அட்லீஸ்ட் மினிமம் ஒரு குவாலிட்டி இருக்கும். அதுதான் இந்த 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இதை நம்ம விடும்போது அது எந்த சரணாகதிக்குள்ள வருது? நம்ம எந்த விஷயம் செய்யக்கூடாது விட்டுட்டுமா இல்லையா? 3வது ரக்ஷஸ்யா. ரக்ஷஸ்யா வந்து என்னது? பகவான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, கண்டிப்பா என்னை காப்பாற்றுவாரு, அந்த நம்பிக்கை. 4வது விஸ்வாசம். விஸ்வாசம்னா வந்து என்னது? அவரு நம்ம வாழ்க்கை டெடிகேட் பண்றது. அவருக்கு விசுவாசம் இருக்குது. ஒரு டாக்குக்கு ஒரு பப்பிக்கு ஒரு பிஸ்கட் போறோம், நீங்க அடுத்த வாட்டி போடலாம், 3 வாட்டி போட, 4 வாட்டி போடல, ஆனா தொடர்ந்து நீங்க காடி மோட்டர் பண்ணா வரும். இவன் போடுவாரு, பிஸ்கட் போடுவாரு. அது விசுவாசம். நம்ம எல்லாரும் புரோபாத சாப்பாடு சாப்பிடுறோம். கட்டலியா திவ்யா சரண்யா, என்னது சரண்யா, கட்டலியா சரண்யா, இப்போ புரோபாத சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா? அப்போ அந்த நம்ம சாகிற வரைக்கும், கட்டளை போற வரைக்கும் விசுவாசம் இருக்கணும். என்னைக்குமே இஸ்கான் இருந்து நம்மளால முடிஞ்ச நல்ல பேர் எடுக்க முடியும் பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் போதும். உண்மையில இருக்க முடியும் மாதிரி நம்மளால நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியாம பரவாயில்ல. ஒரு டீசெண்டான டிவோட்டியா இருந்து நம்ம செத்து போயிடலாம். ஆனா கெட்ட பேர் வாங்கி கொடுத்து கெட்ட பேர் செஞ்சுட்டு அவர் பேர் விடாது. அது விசுவாசம் இருக்கணும். இது 4வது. ஆணுக்குள் சங்கல்பம் பிரதிபலிச்ச பிரச்சனை ரக்ஷேஷ விசுவாசம் கோக்குருதே வர்ணம் ததா. நம்பர் 5 கோக்குரு வர்ணம் ததா என்ன ஆகுதுன்னா, பகவான் எப்போது என்னை கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ராமோ, பகவான் என்னை எப்போதும் கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. எப்பவுமே எப்படி கைட் பண்றாரு? இப்போ ஏதாவது நம்ம தோணும் அப்படின்னா குரு கிருஷ்ண மூலியமா ஏதாச்சும் நம்ம கொடுப்பாரு. திடீர்னு ஒரு ஆடியோ மூலியமாகவோ இல்லை புக்கில் நீங்கள் எதுவும் படிக்க மூலியமாகவோ உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இல்லை பரமாத்மாவோ இதில் சொல்லுவார், இதை பண்ணாத, திடீர்னு நீங்கள் இது பண்ணலாம், ஏதோ பண்ணலாம் ஐடியா இருப்பீங்க. திடீர்னு எங்கோ லெக்சர் கேட்பீங்க, ஏதோ ஒரு உண்மையான ஒரு 1 மினிட் வீடியோ வரும். திடீர்னு புறப்பது அங்கே கத்துவாரு. 1970 60 கத்திருப்பாரு. அது இப்போ வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ ஒரு சிக்னல் கிடைக்கும். அவர் நம்ம கைட் பண்ணிட்டே இருப்பார் பகவான். இதான் கோகுரு வர்ணம் ததா. 6வது வந்து என்னது? கற்பண்ணி. கற்பண்ண வந்து என்னது? அந்த ஹம்பிள்னஸ், பணிவு. இது 6 தான் சத்விதி சரணாகதி. மதி இப்ப கிளியரா இருக்கா? இந்த 6ஐயும் லிஸ்ட் போட்டு வீட்டில் வந்து பெரிய டேபிள் போட்டு வச்சுங்க. இந்த 6ஐயும் அன்னாடி செக் பண்ணணும். இதுல எத்தனை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், எத்தனை நான் வந்து இன்னும் ஏமாத்தி இருக்கேன், எத்தனை நான் வந்து செய்யாம இருக்கேன். இனி சரணாகதி பத்தி கேள்வி இருக்கக்கூடாது. How to surrender to Krishna Maharaj? How to surrender to Krishna Maharaj? அதே மாதிரி 2017 வருவார், அடுத்து 2027 வருவார். How to surrender to Krishna Maharaj? 2028 வருவார். How to surrender to Krishna Maharaj? எத்தனை நாளைக்கு கேள்வி கேட்டுக்க போறோம்? அதனால டெக்னிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாலேஜ் டெக்னிக்கல் தத்துவ விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆச்சாரியர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணணும். ஃபுல் சரண்டர் பண்ணணும். ஃபுல்லா சரண்டர் பண்ண முடியலாலும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை % சரண்டர் அடையணும் அந்த அளவு அடையணும். 2வது தத்விதி பண்ணி பார்த்தீங்கன்னா பரிபர்சனா முழுமையாக நம்ம பகவான் கிட்ட குரு கிட்ட ஒப்படைக்கணும். இனி நம்ம வந்து நீச்சல் வரும்போது என்ன சொல்றோம்? என்னோட உடல், என்னோட மனசு, புத்தி குருவே, இது உனக்காக தான் குருவே அவங்க சொல்றோம். ஆனா நீச்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவர் இருக்கக்கூடாது. ஓகேவா? அது குறை சொல்றதும் இல்லை. எல்லாம் நம்ம விழிப்புணர்வு, நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அடுத்து 3வது வந்து என்னது? தத்துவ விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது 3 குவாலிட்டி. 3வது வந்து என்னது? சேவையா. சேவைன்னா என்ன அர்த்தம்? சேவை செய்யணும். சேவை வந்து என்னது? சேவை வந்து என்னதுன்னா உழைப்பு போடுறது. நீங்க ஒரு செடி நடந்தாலும் அந்த செடி நட்டு விதைய வச்சு நீங்க தண்ணி ஊற்றணும், உழைப்பு போடணும். எல்லாத்துக்கும் உழைப்பு போட்டாதான் அந்த தத்துவ விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து தத்துவங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான்
ஞானம் ஜல சலாகையா, ஒரு சலாகையா சொல்ல, எதோட சலாகையா? ஞானம். ஞானம் என்ன அர்த்தம்? நாலேஜ் இருந்தா தான் ஒரு கண்ணு திறக்கும். நானும் 30 வருஷமா ஹரே கிருஷ்ணாங்க வரேன், விளக்கு போடுறேன், கூடுறேன், நீங்க சொன்னதெல்லாம் செய்யறேன், என்னத்தை பண்ணி என்ன இருக்கு? இப்படி இருந்துமே இருந்தா பகவானும் நாளைக்கு நம்ம இழுத்துருப்போம் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல்ல, அவரும் வருவார், நீ இருந்து என்ன பாருங்க வா சரி அப்படின்னு அவரும் சொல்லுவார். சும்மா வந்து இந்த மாதிரி குணம் இருக்குல்ல, இது என்ன குணம்? இது திவ்யா சொல்லுங்க. திவ்யா தான் என்னது? சரண்யா. சாரி சரண்யா, எனக்கு வந்து பேர் நமக்கு கஷ்டம். சொல்லுங்க சரண்யா. இப்ப நம்ம வந்து அலட்சியமா வந்து என்ன பண்ணி, இதுக்கு என்ன குணம் இது சரண்யா? தமோ குணம். நம்ம சும்மா என்ன வந்து என்ன இருக்கு என்ன பண்ணிருக்கு அதுவே இருக்கிறதுக்கு, அப்ப தமோ குணம் இருக்கிறதுக்கு நம்ம வரல. முடிஞ்ச வரைக்கும் சாத்விக் குணம் இருக்கணும். நம்ம கோல் என்ன? அது நம்மளோட அச்சீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ராசஸ் என்ன? பக்தி. அதுக்கு யாரு அனுகணும்? சாது வைஷ்ணவா. அவங்க என்னென்ன கொடுத்து நாலேஜ் கொடுத்துட்டாங்க, அந்த நாலேஜ் எப்படி வாங்கணும்? சரணடையணும், நம்ம முழுசா நம்ம ஒப்படைக்கணும், அப்புறம் சேவை செய்யணும். இந்த 3 இருந்தாதான் தத்விதி பிரணிபாதி சொல்லி வந்து தத்விதி பிரணிபாதி பரிபூர்ண சேவையை உபக ஞானம் ஞான தத்துவ தர்ஷனம். அப்பதான் தத்துவ தர்ஷனம் கிடைக்கும் உங்களுக்கு. தத்துவ நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் உங்களுக்கு தத்துவம் சொல்றீங்க? வெறும் கதைலாம் கேட்டா பத்தாதா? இதுக்குதான் பகவான் 4ஆம் சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, ஜென்ம கர்ம சாமே திவ்யம். என்னோட ஜென்மம், என்னோட செயல், ஆக்டிவிட்டி, லீலா எல்லாமே திவ்யமானது, என்னோட கதைலாம் திவ்யமானது. அத யோ ஏவ ஜென்ம கர்ம சாமே திவ்யம் ஏவம் யோகினி தத்வதஹ. அங்க சரித்திரமா போடல, ஒரு ஸ்டோரி மட்டும் கேட்கணும் போடல. அங்க என்ன பண்றாங்க? ஏவ யோகினி தத்வதஹ. தெக்வா தேகம் புனர்ஜென்மம், இந்த உடம்பு விட்ட பிறகு நான் ஏதி மாமி சோதனை திருப்பி பூமி பெருமாள் பகவான் போயிடும். அதனால எல்லா விஷயமும் நம்ம வந்து தத்துவம் போய் மனசு பண்ணணும். இப்போ ஸ்டோரியே கேட்கக்கூடாது, கேட்கலாம், நிறைய ஸ்டோரி கேட்கலாம். அதோட கேட்டு அந்த ஸ்டோரி பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தத்துவம் புரிஞ்சுக்கணும். அப்போதான் நமக்கு இந்த ரியல் விஷயம் இருக்கும். ஞானம் உள்ள வந்தாதான் ஒரு ரியல் விஷயம் இருக்கும். இப்போ ரெண்டாவது அடுத்த கேள்வி, கிளாஸஸ் நாலேஜ் எல்லாம் வருது, இப்ப ஞானம் ஃபுல்லா வருது. ஆனா அது ஏன் வந்து அந்த ஞானம் அப்படியே காதுல பறந்து போயிருது? சரண்யா அக்கா பேர் என்னது? சரண்யா அக்கா திவ்யா. நீங்க திவ்யாவா? ஓகே. திவ்யா சொல்லுங்க. திவ்யா, நாலேஜ் வர ஞானம் இருக்கு, அந்த ஞானம் வந்து ஏன் வந்து இதா வர மாட்டேது? கடைப்பிடிக்கல. அதாவது ஞானம் விஞ்ஞானம் 2 விஷயம் இருக்கு. மூளைக்குள்ள மட்டும் இருக்கிறது ஞானம். நீங்க கிளாஸ் கேட்கிறோம், லெக்சர் கேட்கிறோம், இதெல்லாம் கேட்கிறோம், நோட்ஸ்லாம் எடுக்கிறோம், இதெல்லாம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது வரைக்கும் இருக்கும்போது அது என்னது? ஞானம், நாலேஜ். அது இங்க உள்ளது இங்க இறங்கி மனக்கு வந்தாதான் விஞ்ஞானம், ரியலைசேஷன். இங்க உள்ள ஞானம் இங்க இறங்கி வந்தாதான் நமக்குள்ள மாற்றம் நடக்கும். இங்க உள்ள நாலேஜ் விஞ்ஞானமா வரணும்னா, இந்த நாலேஜ் ரியலைசேஷன் வரணும்னா, இங்கே இந்த நாலேஜ் இந்த ரியலைசேஷன் இறக்கிறதுக்கு இங்க ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, இந்த விஷயம் தேவைப்படுறது. என்ன அது? சொன்னீங்க ஃபேத். ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இங்கதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்கு. பச்சை மாதிரி நீங்க சொல்லாதீங்க. என்ன நம்ம ஏற்கனவே பார்க்க சொல்லுங்க. வேற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்? பிரபு குரு, அதான் பிரபு குரு கொடுக்குறாரு. ஆனா இங்கே நீங்க இறங்க மாட்டேத, மனசு கொடுக்குறாரு. அந்த நம்ம இங்க இறங்குறது இப்ப நம்மளோட உலகத்துல அங்க கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. சரி, நான் இன்னொன்று கேட்கிறேன். தாமோதர லீலையில யசோதாமா கிருஷ்ணன் கட்டுறாங்களா இல்லையா? கிருஷ்ணன் கட்டி போறாங்கல்ல. ஆனா கிருஷ்ணன் கட்டும் போது அந்த 2 இன்ச்சு பத்தல. அது என்ன? அது 2 இன்ச்சு என்னது? யுவதி மாதாஜி சொல்லுங்க. தாமோதர பார்த்துருப்பீங்க. யசோதா கட்ட 2 இன்ச்சு பத்தாது. கட்டா இல்லையா? 2 தானே? 2 இல்ல, 2 தான். 2 இன்ச்சு என்னது? 1 இன்ச்சு என்னது? 1 இன்ச்சு என்னது? 2 விஷயம் என்னது? ஒண்ணு யசோதாவோட முயற்சி, இன்னொரு கிருஷ்ணனோட கருணை. இப்ப குரு வந்து பகவான் வந்து பாருங்க, பக்தி மூலியமா கருணை கொடுத்தாரு, பக்தி மூலியமா குரு மூலியமா கருணை கொடுத்தாரு. குரு வந்து மூட்டை மூட்டை பேசிட்டாரு, எல்லா கருணையும் இங்க இருக்கு. இப்ப அவரு கருணை கொடுத்தாரு. ஒண்ணு நம்ம செய்ய என்னது? நம்மளோட உழைப்பு, முயற்சி. அது வந்து பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நம்மளுடைய சின்சியர். இந்த சின்சியர் இருந்துச்சுன்னா
சின்சியர்னா வந்து என்னன்னா ஒரு உண்மை தன்மையோட இருக்கணும், பக்தியில எப்படி உண்மையா இருக்கணும். அந்த சின்சியரிட்டி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு நாலேஜ் லபக்குன்னு இங்க வந்துடும். இது ரியலைசேஷன் வரும். கபடத்தை நல்லா குடும்ப கைது கொடுங்க. நல்ல வேர்ட்ஸ் கபடத்தன். கபடத்தன்னா வந்து நீங்க நல்லா கேட்டுட்டு சரி அது இப்படி கூட நம்ம இப்படி மாத்திக்கலாம் அப்படி கூடாது. உள்ளத உள்ளபடி நம்ம வந்து சீரியஸா நம்ம முயற்சி பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த நாலேஜ் அந்த விஞ்ஞானம் வரும். நீங்க உங்களோட கெட்ட விஷயங்கள் கெட்ட பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உடலுக்கு ஆரம்பிப்பீங்க. இதுதான் நாலேஜ். நீங்க ஏதாச்சும் கெட்ட விஷயத்த நீங்க விடுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களா, அது உடனும் சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்குங்க, அதான் ரியலைசேஷன். அதான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. உடனே எல்லாரும் வந்து மகாபுரு ஆயிரம் ஒரே நைட்ல அது மாதிரி அது ஃபேக் வந்தது. இன்னைக்கு நைட்டு கிளாஸ் கேட்டு ராஜு சொன்னாரு, எனக்கு நைட்டு ஒளி வந்துச்சு, நான் காலையில கிடைக்காது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கெட்ட பழக்கம் ஒரு பேட் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட ரியலைசேஷன் இறங்கிட்டே இருக்கும். இதுதான் ஞான விஞ்ஞானம் வருது. இதுதான் கருணை. சரி, நான் ஒரு 2 கதை எடுத்துருக்கேன். கதை சொல்லலாமா? ராஜு ஓவரா ரொம்ப ஓவரா பேசுறாரு. நிறைய வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வருது, அதையே சொல்ல மாட்டேறாரு. ஓகேவா? நான் ரொம்ப நாளா ஆச்சு கதை சொல்லி, அன்னைக்கு சொன்னேன். அதாவது இந்த மர்சி கருணை வந்து பகவான் வந்து எப்படிலாம் கொடுப்பாரு. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு லீலையில மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அவர் காசி வாரணாசிக்கு போயிருப்பாரு. ஓகேவா? அங்க வந்து பிரகாசானந்த சரஸ்வதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவதி சன்னியாசி. மாயாவதினா வந்து என்னது? அகம் பரமாஸ்மி, நானும் கடவுள் நீ கடவுள், நானும் கடவுள் நீ கடவுள். அதான் மாயாவதி தத்துவம். நம்ம கடவுள் ஆகணுமா? திவ்யா ஆராதனை நிறைய பேர் நான் கடவுள் சொல்லியிருக்காங்க, வெளியில் இருக்கிற அதெல்லாம் என்ன சொல்றது? நோ கமெண்ட்ஸ். அதாவது நினைச்சீங்க, ஜீவாத்மா என்னைக்குமே பரமாத்மா ஆக முடியாது. ஒரு மனிதன் கடவுளை ஆகவே முடியாது, கடவுள் ஆகவே முடியாது. அப்போ நீங்க மட்டும் சில புரோபாதரை கடவுள்னு சொல்லி கும்பிடுறீங்க, அப்படிதானே? கும்பிட்றாங்க குருபாதரை. அதாவது அவர் குருவை நம்ம கும்பிடுறோம். ஓகேவா? அப்ப அது என்ன சொன்னேன்? என்ன சொல்லியிருந்தேன் திவ்யா மாதிரி? மனிதர்கள் கடவுள் ஆக முடியாது, மாயாவதி. அப்ப அந்த மாயாவதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி ஃபுல்லா கிரௌட் நிறைய. அப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஏன்னா மகாபிரபு வாரணாசி வந்தோடனே அங்க நாம சங்கீதம் பண்ணிட்டு கீழே விழுந்து அப்படியே வந்து அந்த பிரேமியில் இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சின்ன வயசு சன்னியாசி ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்ற. அப்புறம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, சன்னியாசி மீட்டிங், ஃபுல்லா மீட்டிங். அது என்ன பண்ணுவாங்க, இவர் யங் சன்னியாசி மீட்டிங் கூப்பிடுங்க. அப்போ அங்கே ஃபுல் க்ரௌட் இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுவாரு, அவர் வந்து இந்த மொத்த கூட்டத்தையும் வந்து அவர் வந்து காலி பண்ண போறாரு. அதுதான் இந்த லீலையே நடக்குது. என்ன பண்ணுவாரு, வந்துட்டு அதெல்லாம் ஃபுல்லா பிரகாஷ் சரஸ்வதி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஃபுல் க்ரௌடு. அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இது நடக்க போகுது, மீட்டிங் நடக்க போகுது. என்ன பண்ணுவாரு, காலை கழுவிட்டு, இப்போ நம்ம வெளியே காலை கழுவும்ல, இந்த காலை கழுவுனா அங்கே தண்ணி இருக்குமா இல்லை காஞ்சி போயிருக்குமா? இவ்வளோ தண்ணி தான் இருக்கும். இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துட்டாரு. இதை பார்த்தோம்னா எல்லாரும் பிரகாஷ் சொல்றாரு, எப்பா அவர் கூப்பிட பாருங்க, அங்கே உட்காந்துக்கிறாரு. அவர் கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சோடனே அதுக்கப்புறம் இந்த டிபேட் போகுது. என்னன்னா அவர் மாயாவதி பெருசு சொல்றாரு. மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லி அந்த பிரகாஷ் சரஸ்வதியோட எல்லாத்தையும் இது பண்ணாரு, பிரேக் பண்றாரு. பிறகு பிரகாஷ் சரஸ்வதி மட்டும் இல்லாம மொத்த 1000 சன்னியாசிகள், மாயாவதி சன்னியாசிகள் எல்லாத்தையும் அதாவது கௌடிய வைஷ்ணவ மாத்துறாரு. எல்லாரும் கௌடிய வைஷ்ணவ டிவோட்டியா மாத்துறாரு. இது மகாபிரபு கொடுக்குற காரணமற்ற கருணை. அதே போல மகாபிரபு சர்வபௌம பட்டாச்சாரியா, அவர் பிரகஸ்பதியோட அம்சம் சொல்லுவாங்க. அவர் எல்லா வேதமும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ள இருக்கும். சைத்தன்ய மகாபிரபுடைய தாத்தாவும் இவரும் ஒன்னா படிச்சவங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த மாதிரி ஜெகநாதபுரில் ஜெய ஜெகநாத் போயிட்டு மயக்கம் விழுந்துருவாரு. அப்ப சர்வ பட்டாச்சாரியார் அங்கே உட்காந்து கிளாஸ் கொடுத்துருப்பாரு. இவங்க நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன், இவங்க யார் போயிட்டு அங்கே போய் ஜெகநாத் சொல்லி மயக்கம் விழுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கிக்கிட்டு நேராக வந்து சர்வ பட்டாச்சாரியார் கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து இவர் இருப்பாரு, என்னது கோபிநாத ஆச்சாரியா இருப்பாரு. கோபிநாத ஆச்சாரியர் சொல்லுவாரு, இது மகாபுரு சாட்சா பகவ கடவுள். அப்ப சர்வ பட்டாச்சாரியார் சொல்லுவாரு, உங்களுக்கு இதே வேலை தான். ஒருத்தன் பக்தி செஞ்சுட்டா அவன் பக்தி செய்யணும் உலகம் போட மாட்டீங்க, அவனை கடவுளா தூக்கி இது பண்ணுவீங்க, கடவுள் அந்த கல்விக்கு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆக்கி பண்ணுவாரு. இல்ல சர்வ பட்டாச்சாரியர் உங்களுக்கு தெரிய மாட்டேது, இவர் சாட்சா பகவான் கிருஷ்ணன். அப்ப இவர் வந்து கொஞ்ச நாள் 2 நாள் சென்று அவர் ஓகே வாங்கி எழுதிடுவாரு. அப்ப சரஸ்வதி இவரு சர்வ பட்டாச்சாரியர் என்ன சொல்லுவாருன்னா, மகாபிரபு உங்களை வந்து கடவுள் சொல்றாங்க,
உங்களுக்கு நாலேஜ் எதுவுமே இல்லை, நான் உங்களுக்கு சாசனம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி பூரி ஜெகநாத்தில் 7 நாள் பாகவதத்தை 7 நாள் வந்து வேதங்கள் சொல்லி கொடுப்பாரு. இவர் 1ஆவது நாள் 2ஆவது நாள் 3ஆவது நாள் ஏதாச்சும் கேள்வி இருப்பாங்க, எதுவும் கேள்வி இருக்கா கேட்கிறாரு. இவர் ஒரு கேள்வி இல்லை ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு கடைசி 7ஆவது நாள் என்ன பண்ணிட்டாரு, வியாசதேவர் கொடுத்துருக்கிற அந்த டெக்ஸ்ட், அந்த ஸ்லோகம், அதோட பொருள் எல்லாம் தெளிவா இருக்கு. ஆனா சர்வ பட்டாச்சாரியரே நீ கொடுக்குற ஒரு கிளாஸ் இருக்க, அது மொத்த எல்லா மீனிங்கும் அப்படியே மறைச்சிச்சு சொல்லிட்டாரு. பெரிய குண்டை போட்டாரு. இவருக்கு அப்படியே வந்து ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு, ஈகோ வந்துருச்சு. என்னையே நீ சொல்லியா அப்போ சொல்லிட்டு ஆகி பண்ண சர்வ பட்டாச்சாரியா வந்து அப்படியே உணர்ச்சி போறாரு. மகா பண்ண கருணை கொடுக்குறாரு. என்ன கருணை? சர்வ பட்டாச்சாரியாரை எப்படாச்சும் நம்ம டிவோட்டி ஆக்குறது. ஒரு அப்ரோஷன் பேசி, ஏன்னா ஃபுல்லா 1000 பேர் நான் தான் இங்க தலை கட்டுன்னு சொல்லியிருந்தேன், நான் தான் பெரியவனு. இப்போ அவரே வந்து மகாபிரபு வந்து இது பண்ணிட்டாரு. அப்போ எமோஷனலாக பேசி இருக்கிறாரு யார்? சர்வ பட்டாச்சாரியார். ஏ சர்வபர்மா அப்படின்னு சொல்லி ஒரே சப்தம் தான் அப்படி ஸ்டாப் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண மகாபிரபு சத் பூஜை அவதாரம். அதாவது ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா வில்லு அந்த ராமர், இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூட் கிருஷ்ணர், இன்னொரு கையில அந்த தண்டை கமண்டல் மகாபிரபு. இந்த 6 கை உங்களுக்கு காட்சி கொடுத்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து மகாபிரபு சர்வ பட்டாச்சாரியருக்கு கருணை கொடுத்தாரு. இதே போல வேற சம்பிரதாயத்துல வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா சில லீலைகள் இருக்கு. பிரார்த்தனை மூலமாக எப்படி வந்து கருணை கிடைக்குது? வைஷ்ணவ பிரார்த்தனை நிறைய பிரார்த்தனை இருக்குல்ல, அந்த பிரார்த்தனை எதுக்காகனா இதெல்லாம் கருணை. இந்த கருணை இந்த பிரார்த்தனை பாரம்பரியமாக நமக்கு எல்லா கருணை கிடைக்கும். அதுல முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு லீலை வந்து என்னன்னா, சிவபெருமானுடைய சமுதாயத்தில் வரக்கூடிய திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிவசர் 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. 63 நாயன்மார்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல சுந்தரர் ஒரு நாள் என்ன பண்றாரு, அவினாசி டெம்பிள் லிங்கேஸ்வர் டெம்பிளுக்கு அவர் வராரு. அப்ப அங்க அவர் வந்து வரும்போது நிறைய ஃபுல் க்ரௌடு. அப்ப அந்த க்ரௌட் ஃபுல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த சின்ன வயசு பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபநயனம் செய்வாங்க. அந்த சின்ன வயசுல திருமணம் போட்டு விட்டு அவங்க வந்து டிசிப்ளின் சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. அப்ப அந்த செரமனி நடக்கும்போது அங்க எல்லாம் ஹெப்பியா இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, அப்படியே உட்காந்து அழுது இருக்கிறாங்க. இவரு கேட்கிறாரு, என்னாச்சு என்ன விசாரிக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரே வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி வந்து என் பிள்ளையை நான் வந்து இறந்து போச்சு. இப்போ பிள்ளை இறந்து போச்சா? என்னைக்கு இறந்து போச்சு? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து கவலைப்படுறீங்க? இல்ல என் பிள்ளை இருந்தா எல்லாத்துக்கும் உங்க கூட உட்காந்து உபநயனம் எடுத்திருப்பானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது ஆகும். ஆனா என் பையன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப ஏன் என்ன நினைச்சு நினைக்கும் போது ஒரு தடவை அவரோட பையன் வந்து அந்த குளத்துல அவினாசி டெம்பிள்ல பாத்தீங்கன்னா இப்பயும் இருக்கு. நான் சொன்ன பிறகு அந்த கதையோட மிராக்கிள் தெரியும். அந்த அவினாசி டெம்பிள்ல வந்து என்ன நடக்குதுன்னா, அவினாசி லிங்கேஸ்வர டெம்பிள் அங்க வந்து அந்த பையன் வந்து இவங்க வந்து ஒரு சிவபெருமானோட தொண்டர்கள். யாரெல்லாம் சிவபக்தர் வராங்களோ அவங்களுக்கு வந்து சேவை செய்யுது. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அங்க விளையாட்டே இருந்து அந்த குளத்துல வந்து அந்த பாண்ட் இருக்கும், அந்த குளத்துல விழுந்துட்டான். விழுந்துட்டோம் என்னாச்சு, அந்த பையன் மிகப்பெரிய ஒரு கொக்கடைல், மிகப்பெரிய முதல்ல என்ன பண்ண ஃபுல்லா அம்மா முன்னுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவனுக்கு அந்த குளத்து முன்னுக்கே கடிச்சு சாப்பிட்டு அப்படியே வந்து இது பண்ணிடுச்சு ஃபுல்லா. அந்த கோயில்ல யாருக்கு சேவை செஞ்சாங்களோ அதே கோயில தன்னுடைய பிள்ளையை வந்து அவங்க இழந்தாங்க. ஆனா ரொம்ப நல்ல டிவோட்டி. நம்மளா என்ன பண்ணிருக்கோம், இனி ஹரிகிருஷ்ணாவே வேண்டாம், இனி கிருஷ்ணரே வேண்டாம், கிருஷ்ணர் ஹரிகிருஷ்ணன் வந்து என் பிள்ளையை இது நடந்துச்சு. இது குருவ மகாராஜ் காலத்துல நடந்துச்சு. குருவ மகாராஜ் காலத்துல நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இங்க இல்ல அங்க என்கிட்ட சொல்லியிருக்கேன். புவனேஸ்வர் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடும் போது அங்க வந்து ஒரு இட்டாலி டிவோட்டி நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பையன் ஒரு பையன் இருப்பான், நல்லா குண்டா டொமேட்டோ இருப்பான், நல்லா முழுக்க இருப்பான் அந்த பையன். அவங்க வந்து எப்பவுமே அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிளாஸ் போகும், அது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 hours ஓடும். ஏன்னா ஒரு ஷாலையும் ஓடும், அப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஆகி இருக்கும். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய பெரிய பெரிய குழிவை வெட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் இரும்பு வச்சிருப்பாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க தேடுறாங்க, எங்கே அந்த பையன் எங்க பையன் பார்க்குறாங்க. அந்த பையன் பார்த்தா கேட்கணும் ஓடாட்டி அந்த பையன் கிளாஸ் ஆரம்பிக்கும் ஓடனானே அவன் குழியில் விழுந்து அவன் குழியில் அந்த கம்பி குத்தி செத்து போய் 1 hour மேலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக பிளட்லாம் வெளியாகி உயிர் போயிடுச்சு. இதை பார்த்து கண்டுபிடிச்சா இறங்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கையெல்லாம் கட்டி இது பண்ணி அந்த பையனை பாடியை தூக்குனாங்க. இது நடந்தது 80s டைம்ல. அப்ப என்ன நடந்துச்சுன்னா,
அது வந்து கவர்மெண்ட் மகாராஜ் வந்து அவர் வந்து அங்க இருக்கிறாரு, நம்ம குரு மகாராஜ் சைத்தன்ய மகாராஜ் இருக்காங்க. பட் அம்மா பிள்ளையா இருந்தாங்கல்ல, ஃபுல்லா கத்தி கதறி எல்லாம் சட்டையெல்லாம் பதினொன்று சட்டையெல்லாம் போட்டு கிழிச்சு இனி ஹரிகிருஷ்ணா வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மகாராஜ் ஒன்றுமே சொல்லல. பிறகு மகாராஜ் மறைஞ்சு பல காலம் போன பிறகு நம்மளோட என்னோட குரு மகாராஜ் கிட்ட வந்து திருப்பியும் வந்து அவங்க அடைகள் எடுத்தாங்க. பல பகவான் கிருஷ்ணர் வந்து பகவான் திருப்பி வந்து பல லீலைகளை செய்து அந்த டிவோட்டி திருப்பி கொண்டு வந்தார். ஓகேவா? நம்மளால அந்த மாதிரி நடக்கும். ஆனா இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் அங்க இருந்தும் அவங்க அந்த குளத்துல உருந்து இறந்துட்டாங்க. ஆனா என்ன ஆகுது, அவங்க வந்து திருப்பி சிவத்தொண்டை அவங்க விடாம செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்ப செய்ய 1 வருஷம் 2 வருஷம் அந்த பையன் என்ன பண்றான், 4 வயசுல செத்து போறான் அந்த குளத்துல உருந்து. அப்ப 3 வருஷம் கழிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த அவினாசி டெம்பிளுக்கு வராரு. அப்ப அவர் சொல்றாரு, அவங்க கதையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரே, எங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி நடந்துச்சு, எங்க பிள்ளைங்க தான் உங்க கூட வந்து உட்காந்து இப்ப நேரத்துக்கு உபநயம் நடத்திருப்பாங்கன்னு. அவர் என்ன பண்றாரு, ஒரு சிவபெருமானுடைய சம்மதி வரக்கூடிய ஒரு பதிகத்தை பாரு, ஒரு பிரார்த்தனை. ஏன்னா நான் பிரார்த்தனை மூலமாக பிரேயர் மூலமாக பகவான் எந்த அளவுக்கு வந்து கருணை கொடுக்குறாரு. ஏன்னா சிவபெருமான் வந்து நம்ம சாதம் சொல்ல முடியாது. நம்ம வந்து புறப்பாக ஆச்சாரிய எப்படி வைஷ்ணவர்களோ வைஷ்ணவ லிஸ்ட் போட்டா வந்து சிவபெருமான் இஸ் பரம் வைஷ்ணவம். ஓகேவா? வைஷ்ணவான எதா சம்பவம். அப்ப அந்த என்ன பண்றாரு, ஒரு பதிகத்தை வந்து சுந்தரமூர்த்தி பாடுறாரு. அந்த பாட இது என்ன மிளக்கெல்லாம் சும்மா கதை இல்லை, உண்மையில் நடந்தது. நீங்க அதை கல்வெட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்கு. அந்த முதல்ல என்ன பண்ணுது, அப்படியே திருப்பி அந்த அந்த போனது வெளியே வந்து நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பையன் 4 வயசு, 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னது 7 வயசு. 7 வயசு பையனை அப்படியே வாயிலே திருப்பி அந்த பையன் வாயிலே வெளியே வந்து நடந்து அவங்க அம்மா கிட்ட போனான். இது உண்மையிலே நடந்தது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, பிரார்த்தனை மூலியமாக இப்ப நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. பட் பிரார்த்தனை மூலியமாக பகவான் கருணை கண்டிப்பா கொடுப்பார். அதாவது வைஷ்ணவ பாடல்களை ரொம்ப முக்கியம். அதே போல இன்னொரு கதை கருணை வந்து எந்த அளவுக்கு கருணை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரார்த்தனை கூட இல்லை, சில டெஸ்ட் வைப்பாரு. இந்த டெஸ்ட் மூலியமாக அந்த கருணை நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அன்னைக்கு வந்து ரொம்ப 5 நிமிஷம் நான் சொல்லிட்டுருக்கேன். 5 நிமிஷம் முடிச்சிருக்கோம். ஏன்னா நான் லேட்டாக தான் ஆரம்பிச்சேன், அதெல்லாம் 5 நிமிஷம் இருக்குது. ஓகேவா? இது இன்னொரு கதை நான் எனக்கு எங்கள் சென்டரில் சொன்னேன், அதை இங்கே நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஓகேவா? இது வந்து என்னன்னா கருணை பகவான் கொடுப்பாரு. இது சிவபெருமானோட லீலைகள் தான் கருணை கொடுப்பாரு. இது எப்படின்னா நமக்கு எப்படி டெஸ்ட் வைப்பாரு, அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோமா இல்லையா, அது மூலியமா பகவான் நமக்கு கருணை கொடுப்பாரு. சிறு தொண்டர் நாயனார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். நாயனார்ல சிறு தொண்டர் நாயனார். சிறு தொண்டர் நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? இதுலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கிறோம்னு சொல்லி சிறு தொண்டர் நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழியில் யாரும் எல்லா சிவபெருமானுக்கும் பக்தர்களுக்கெல்லாம் வந்து இது கொடுப்பாரு, என்னது சாப்பாடு கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பிடிச்சி சொல்லுங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாரு, சரி இவருக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். இந்த டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் நீங்க வாழ்க்கையில யாருமே வந்து கொடுத்துக்கிற மாதிரி நீங்க அன்னைக்கு அந்த காசு சொல்லிருந்தீங்களா, இந்த மாதிரி டெஸ்ட் வாழ்க்கையில யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன நினைச்சு சுந்தரம் இவரு யாரு சிறு தொண்டர் என்ன பண்றாரு, அங்க வந்து சிவபெருமான் வந்து என்னன்னா கபாலீஸ்வரர் ரூபத்துல வராரு. கபாலீஸ்வரர் என்ன அர்த்தம்னா அவர் ஃபுல்லா மண்ணோடு போட்டுட்டு ஒரு அகோரி மாரி ஃபுல்லா மைண்ட்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபுல்லா சாம்பலாம் பூசிட்டு புளித்தோல் போட்டுட்டு இன்னும் வராரு. அப்புறம் வந்து நிற்கும் போது எனக்கு வந்து உங்களுக்கு என்ன நீங்க சிவபெருமானுடைய தொண்டரா, உங்களுக்கு என்ன நான் சொல்லிவிடுவேன், உங்க வீட்டில் மனைவியாக இருக்காங்க, நீ எங்கே நான் சொல்ல முடியாது, நான் அந்த மரத்தடிக்கிட்ட இருக்கேன், நீ அங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து சிவபெருமான் மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, சிறுவன் என்ன பண்றாரு, நேராக வந்து அங்கே போறாரு. போயிட்டு அங்கே வந்து கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும். இவர் என்ன இப்பதான் வந்து அவர் சிவபெருமான் என்ன பண்றாரு, டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் வச்சிருப்பாரு, எனக்கு வந்து நான் என்னைக்குமே மனசு எரிச்சு சாப்பிடுவேன், அதாவது ஒரு ஹியூமன் ஒரு பாடி அதுவும் மனசு எரிச்சு சாப்பிடுவேன். அப்புறம் அவர் சொல்றாரு மனசு எரிச்சு எப்படி விடும், எனக்கு வந்து 5 வயசு 5 வயசு குறவோ ஒரு பையன் இருக்கணும், அவன் வீட்டில் ஒரே ஒரு பையனாக தான் இருக்கணும். அந்த பையனை வந்து சாவடிக்கும் போது அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சாகணும். இது வந்து பகவான் டெஸ்ட் வைப்பா. இது பகவான் நமக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டா இருந்தா அந்த கருணை கிடைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, தன் பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அந்த ஒரு பையன் தான் வந்து அவருக்கு இருக்கிறாரு, அந்த ஒரு பையன் தான் வந்து இவங்க சாவடிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன அது அப்பா பிடிக்கணும், அம்மா வந்து சாவடிக்கணும். இதுதான் அவர் சொல்றாரு. அப்ப அப்பா பிடிக்கணும், அம்மா வந்து சாவடிக்கணும். இது எப்படி நடக்கும், அதுவும் சாவமா சிரிச்சுட்டே இருக்கணும். அம்மா கதை சொல்லி சாவடிக்கிறாங்க. இது கூட பிரச்சனை இல்லை. இது அவங்க வந்து என்ன பண்ணணும், துண்டு துண்டை வெட்டி சமைக்கணும். துண்டு வெட்டி சமைக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து போய் சமைச்சா கூட இது கூட ட்விஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் ட்விஸ்ட் இருக்கு.
அவர் என்ன கேட்கிறாரு, பையனோட தலை என்ன கேட்கிறாரு, பையனோட தலையை சமைச்சு எடுத்துருவாங்க. என்ன பண்ற, சமைச்சு எடுத்துட்டு வந்து பரிமாறாங்க, சூப்பர் பரிமாறாங்க. இது சும்மா உண்மை நடந்தது. அப்ப இந்த மாதிரி பரிமாறும் போது எங்க வந்து சிறுதொண்டா உன் பையனை கூப்பிடுன்னு, அவன் பையன் பார்த்தீங்கன்னா சீராளா. அப்ப இவர் என்ன பண்ண, நான் இங்கிட்ட போய் பையனை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு இவர் போய் என்ன பண்ணுவாரு, இவர் சிறுதொண்டை என்ன பண்ணுவாரு, போய் அவங்க வீட்டு வாசல் நின்று சீரலா 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 கத்துவார். தேன பையன் அந்த பையன் வந்து அப்படியே வந்து அந்த பின்னாடியே முடியவர். அப்போ வந்து என்னன்னா அந்த பையன் வர வர முன்னாடி இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் காண போய் சிவபெருமான் காண போயிடுவார். காண போயிட்டு அவர் பண்ணுவார், நேரக்கா வந்து சிவபெருமான் பார்வதி நேரடியாக காட்சி கொடுப்பாங்க. என்னது, சிறுதொண்டா உன்னுடைய புகழ் வந்து எல்லாருக்கும் பரவட்டும் அப்படின்னு சொல்லி நேரக்கா அவரும் அவங்க மனைவி பிள்ளை அப்படியே வந்து அவர் கொண்டு போயிடுவார். இது எதுக்கு நாங்கள் சொல்றேன்னா, இந்த கதை எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு இதுவும் ஒரு சும்மா சாதாரணம் நடக்கிறது கிடையாது. இங்க வந்து நம்ம வந்து பக்தி பாதையில நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருந்தோமே, ஆனால் ரொம்ப நம்ம டெடிக்கேட்டடா சீரியஸா இருக்கோம்னா பகவான் நம்ம வைக்கிற ஒவ்வொரு பரிசையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து அது கிரெடிட்டா மாறும். அதெல்லாம் கருணை. நம்ம வந்து கர்ம பக்தர்கள் என்னைக்குமே கர்ம வினையினால கஷ்டப்பட சொல்லக்கூடாது. நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பகவான் நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம அவரோட கருணை கிடைக்கும். அந்த கருணை இருக்கிறதுனால தான் இங்க அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபம் ஒரு விஷயம் கிடைக்குது. ஓகேவா? Thank you so much. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீ ராதா மாதவ கி ஜெய், கௌர பிரம்மானந்தே ஹரி ஹரி. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். அது கேள்வி தான் கேட்கலாம்.